இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோவையின் காவல் தெய்வமான கோனியம்மன் கோயில் தேர் திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதனை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், இந்த கோயில் தேர் திருவிழா தொடர்பான முழு தகவல்கள் என்னவாக இருக்கிறது, பதிவு செய்யுங்க. வணக்கம். கோவையின் காவல் தெய்வம் என்று அழைக்கக்கூடிய கோனியம்மன் திருக்கோவிலின் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதாவது கோவையின் மாநகர் பகுதியான கடைவீதிகள், வணிக வளாகங்கள் அதிகம் நிரம்பி இருக்கக்கூடிய சாலைகள்ல இந்த தேர் திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. ராஜவீதியில் தொடங்கி ஒப்பனக்கார வீதி வழியாக வைசால் சீட் வழியாக சுமார் 2 கிலோமீட்டருக்கு மேலாக இந்த தேரானது பவனி வந்து கொண்டிருக்கிறது. கோவையின் காவல் தெய்வம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தெய்வத்திற்கான வழிபாடு வந்து கடந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று தேர் திருவிழா நடைபெறுகிறது. கோவை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த திருவிழாவுக்கு பக்தர்கள் வந்திருக்காங்க. வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக கோவை மாநகர் முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டு கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளில் ஈடுபடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாநகர் பகுதியில் இந்த தேர் நடைபெறுவதனால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு மாநகருக்குள் வாகனங்கள் வராமல் வாகனங்களை சுற்றி செல்வதற்கான ஏற்பாடுகளை போக்குவரத்து போலீசார் செஞ்சிருக்காங்க. பக்தர்கள் பலாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து தற்போது சாமி தரிசனம் செய்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷங்களுடன், வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷங்களுடன் வந்து முழக்கங்களுடன் அவருடைய வேண்டுதலை வைத்துக் கொண்டு அந்த தேரை வந்து இழுத்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.